சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி இப்ப ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா? ஸோ வித்யா, மீனா வந்துட்டு போன விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரோகிணி தன்னோட மாமியார் அதாவது விஜயா என்னலாம் செய்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த முருகன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏமாத்துக்காரன அழைச்சுக்கிட்டு வந்து முத்துவ பார்க்கறதுக்காக தான் போறாங்க. ஸோ முத்துக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வீடு வாங்கணும் அப்படின்னா, எங்க அண்ணன் பார்த்துட்டு சொல்லணும். அவர பார்க்கறதுக்காக தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போறாப்புல. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போன உடனே அவருக்கு ஃபோன் வருது. இதனால முத்துவ பார்க்க போறப்ப அவரு அங்க வரல. நம்ம முருகன் மட்டும் தான் போய் முத்துவ பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்து வராப்புல. நாளைக்கு கண்டிப்பா 10 மணிக்கு நீங்க வந்துரணும். நீங்க பார்த்து ஓகே சொன்னா தான் நான் அந்த வீட்ட வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட காதலிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. ஸோ முத்துவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் தெரியல அப்கமிங்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம விஜயா பார்வதிய அழைச்சுக்கிட்டு அந்த கேரளா சாமியார்கிட்ட போயிடுறாரு. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட மகனையும், மருமகளையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் மருமக என்னைய ஏமாத்திட்டா. பணக்காரின்னு சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, தாயத்து கேட்குறாங்க. "என்ன இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா சாமியாரே?" அப்படின்னு விஜயா கேட்க, "இங்க வர்றவங்க எல்லாருமே இத தான் சொல்லி வராங்க. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. மாமியாரு மகனையும், மருமகளையும் பிரிக்கிறதுக்காக வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மனைவிமார்கள் மகனையும், அம்மாவையும் பிரிக்கிறதுக்காக வருவாங்க. இதெல்லாம் சகஜமாயி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜயாவுக்கு ஒரு தாயத்த குடுக்குறாங்க. ஸோ இந்த தாயத்த வந்து உங்க பையனோட கையில கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பின்னாடியே நம்ம விஜயா போனதுக்கு அப்புறம் ரோகிணியும் அங்க வராங்க. ரோகிணியும் அதே விஷயத்த சொல்லி அவங்களும் ஒரு தாயத்த வாங்கிடுறாங்க. இங்க விஜயா அந்த தாயத்த எடுத்துட்டு வந்து சாமி ரூம்ல வைக்கிறாங்க. அப்ப அங்க வர்ற முத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல இருந்து பிரசாதம்லாம் எடுத்துட்டு வராப்புல. மீனா அத சாமி ரூம்ல வச்சுருங்க அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம முத்துவும் போய் அத சாமி ரூம்ல வைக்கிறாப்புல. அப்ப அங்க இருக்கிற தாயத்த பார்த்துட்டாப்புல. ஒருவேள அம்மா தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்பாவுக்காக அப்படின்னு சொல்லி, அந்த தாயத்த எடுத்துக்கிட்டு போயி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கையில கட்டி விட்டுர்றாப்புல நம்ம முத்து. இப்ப நம்ம விஜயா வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த தாயத்த நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க அப்பாவுக்காக. அதனால தான் நானே கட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, விஜயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே அந்த தாயத்த கழட்டி, இத மனோஜுக்காக வாங்கிக்கிட்டு வந்தது. இது ஸ்பெஷல் தாயத்து. அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த தாயத்த வாங்கிட்டு வந்த? அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயாவால சொல்ல முடியல. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.